கடந்த வாரத்தில் அடியனுடைய சுகவீனமாக இருந்ததுனால வகுப்பு எடுக்க முடியவில்லை. இந்த நாளிலே உங்களோடு இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறதுல தேவன் கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணீங்க. இந்த ஜெபத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். நாம் பலிகளில் இருந்து ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல விசேஷமாக கடந்த 3 வகுப்புகள் சர்வாங்க தகன பலிகளை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தலைப்புல இன்றைக்கு நாம் கடைசி வகுப்பாக இந்த சர்வாங்க தகன பலியினுடைய காரியத்தை படித்து அடுத்த பலிக்கு நாம் அடுத்த வாரத்துல இருந்து நாம் சிந்திக்கலாம். இந்த சர்வாங்க தகன பலியில ஒரு 3 சம்பவங்களை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நம்முடைய சிந்திக்கிற காரியம் என்ன அப்படின்னா, என்ன நோக்கங்களுக்காக அல்லது என்ன மனநிலையிலே இந்த சர்வாங்க தகன பலிகளானது செலுத்தப்பட்டது என்பதான ஒரு 3 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். அதுல நம்ம முதலாவது பார்க்கக்கூடிய காரியம் ஆதியாகம புஸ்தகத்துல முதல் சர்வாங்க தகன பலியானது நோவா செலுத்தினதாக நாம பார்க்க முடியும். வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 19, 20 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்கள். பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும், ஊறுகிற சகல பிராணிகளும், சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேழையில் இருந்து புறப்பட்டு வந்தன. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். ஓகே, அப்போ லேவி ராகமத்துல சர்வாங்க தகன பலியை குறித்ததான முறைமைகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அங்கேதான் துவங்கப்பட்டது என்று அல்ல, அதற்கு முன்பே சர்வாங்க தகன பலிகளானது செலுத்தப்பட்ட நிகழ்வுகளை நாம் என்ன செய்ய முடியும், நாம சரித்திரத்துல நாம் பார்க்க முடியும். அப்படி வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முதல் தகன பலியாக இந்த நோவா செலுத்தக்கூடிய காரியமா இருக்கிறது. நோவா இந்த இடத்துல எதற்காக இந்த தகன பலி செலுத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது, நன்றி செலுத்துகிற வண்ணமாக அவர் பலி செலுத்துகிறதை நாம் அங்கே பார்க்கின்றோம். தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக அந்த ஒரு சிந்தையோட அவர் பலி செலுத்துகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். காரணம், நன்றி செலுத்துகிறது என்பது தேவனிடத்துல பெற்ற நன்மையை நினைத்து அவருக்கு செலுத்தக்கூடிய பலியாக நாம பார்க்கின்றோம். அந்த ஒரு மனநிலையில தான் என்ன செய்யறாரு நோவா இந்த இடத்துல பலி செலுத்துகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். என்ன நன்மையை நோவா பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்னா, மொத்த உலகமும் அழிந்து போனது, நோவாவும் நோவாவுடைய குடும்பம் மாத்திரம் என்ன செய்யப்பட்டது, காக்கப்பட்டதாக இருக்கிறது. சோ இப்போ பேழையிலிருந்து வெளியே வரும் பொழுது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஏறக்குறைய 1 வருஷ காலம் நோவாவும் நோவாவுடைய குடும்பமும் மிருக ஜீவன்களும் அந்த பேழைக்குள்ளே இருக்கிறதாக நாம பார்க்கிறோம். 1 வருட காலம். 1 வருடம் கழித்து என்ன செய்யறாரு, இப்ப நோவாவும் நோவாவுடைய குடும்பமும் வெளியே வருகிறது. நோவா பேழைக்குள்ளே போகும் பொழுது அதிகமான ஜனங்கள் அவர் பார்த்திருக்க கூடும் இல்லைங்களா? அதாவது நிறைய பேர் அவர் பார்த்திருக்கிறார். ஆனா 1 வருடம் கழித்து திரும்பி வரும் பொழுது பூமியில என்ன இல்ல, மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய நிலைமையில ஒருவராகிலும் இல்லாத ஒரு நிலை இப்பொழுது காணப்படுகிறது. இப்போ பூமியில மனிதன் என்று சொல்லுகிறதற்கு இப்ப இந்த 8 பேர் மட்டும்தான் இப்ப இருக்கிறாங்க. இப்போ அப்பேற்பட்ட ஒரு நிலையில நோவா என்ன செய்யறாரு, கர்த்தருக்கு பலி செலுத்தக்கூடிய ஒரு காரியத்தை இந்த இடத்துல நாம கவனிக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவத்தை குறித்து எபிரேய எழுத்தாளர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து
விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான் என்று சொல்லப்படுகிறது. இங்க நீங்க நல்லா கவனிங்க. தேவனுடைய எச்சரிப்பு யாருக்கு கிடைத்தது? நோவாவுக்கு கிடைத்ததாக நாம் அங்கே பார்க்கிறோம். தன்னுடைய காலத்திலே காணாதவைகளை குறித்து நோவா விசுவாசித்தான் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு முன்பதாக தேவனை நாம் அனுபவித்து இருக்க வேண்டும். we should enjoy the Lord. நாம் ஆண்டவரை அனுபவித்து இருக்க வேண்டும். ஆண்டவரை அனுபவிக்காமல் அவருக்கு நாம் என்ன செலுத்த முடியாது? நன்றி செலுத்த முடியாது. அவருக்கு நாம ஆண்டவரே உமக்கு தேங்க்ஸ் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று அவருக்கு நம்ம என்ன பண்ண முடியாது? செலுத்த முடியாது. அப்போ நோவா கர்த்தரை அனுபவித்ததாக நாம் அங்கே பார்க்க முடியும். தேவனுடைய கிருபையை நோவா அனுபவித்தாரு. தேவனுடைய வார்த்தையை நோவா அனுபவித்தாரு. தேவனுடைய வழிநடத்துதலை என்ன செய்யறாரு? நோவா அனுபவித்ததாக நாம பார்க்கிறோம். அதனுடைய விளைவாக நாங்க என்ன வாசிக்கிறோம்? விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான் என்று பார்க்கிறோம். அந்த நீதிக்கு சுதந்திரவாளி என்பது நாம் பார்க்கின்றோம். அந்த பேழையிலிருந்து வெளியே வந்த பிறகு நோவா என்ன செய்கின்றார்? மொத்த உலகத்திற்கும், அதாவது இப்போ இருக்கக்கூடிய மனித குலத்திற்கு ஆதாமுக்கு அடுத்ததாக யார் தகப்பன் என்று நாம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நோவா அதற்கு தகப்பனாக இருக்கின்றார். சோ நோவாவினுடைய 3 பிள்ளைகள், அந்த 3 பிள்ளைகளின் வழியாகத்தான் மொத்த உலகமும் என்ன செய்கிறது? வெளியே வரக்கூடியதாக நாம் அங்கே பார்க்கின்றோம். அப்போ நோவா செலுத்தின முதல் அந்த தகன பலியானது நன்றி செலுத்தக்கூடிய நிலைமையில, ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய நிலைமையில என்ன செய்கின்றார்? இந்த பலி செலுத்தக்கூடிய ஒரு காரியமாய் நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த பலி செலுத்தின பிறகு கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்க நாம கவனிக்கிறோம். பாருங்க, 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, ஆதியாகமம் 8:21 தேவன் சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கணும். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நோவா கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாக செலுத்தின அந்த தகன பலியானது ஆண்டவர் எப்படி முகர்ந்து கொண்டார்? சுகந்த வாசனையாக கர்த்தர் என்ன செய்தாரு? முகர்ந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அவர் முகர்ந்த பிறகு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனிச்சு பாருங்க. அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை என்ன செய்யறதில்லை? சபிப்பதில்லை என்று சொல்லுகின்றார். இத நாம எப்படி கவனிக்கணும் அப்படின்றத நான் எப்படி இதை கவனிக்கிறேன் அப்படின்றத பார்க்கும் பொழுது, நோவாவினுடைய பலியானது கர்த்தருடைய கோபத்தை தணித்ததாக நாம் அங்கே பார்க்கிறோம். நான் சொல்றது புரியுதுங்களா? நோவா செலுத்தின பலி, அதுதான் நம்ம அங்க வாசிக்கிறோம். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது சொல்லுகின்றார், என்ன சொல்றாரு? நான் மனுஷன் நிமித்தம் இனி பூமி என்ன பண்றதில்லை? சபிப்பதில்லை என்று சொல்லக்கூடிய வார்த்தையா இருக்கிற. அப்போ நோவா செலுத்தின பலியானது கர்த்தருடைய கோபத்தை தணித்தது. கர்த்தருடைய கோபத்தை தணித்தது. அப்போ கர்த்தருடைய கோபம் அங்கே தணிக்கப்பட்ட பிறகு இப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, இனி நான் என்ன செய்யறது இல்ல, மனுஷன் நிமித்தம் நான் பூமியை சபிப்பதில்லை என்று சொல்லக்கூடிய வார்த்தையா இருக்கு. இந்த ஒரு நிழலை நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பார்க்க முடியும். நமக்கு பரிபூர்ணமான நிவர்த்தி உண்டு பண்ணினார் என்று நாம் புதிய ஏற்பாடுல நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் முழுவதும் அதை பற்றி தான் அங்கே சொல்லப்படக்கூடிய வார்த்தையா இருக்கிறது. அப்ப அந்த நிவர்த்தி என்ற வார்த்தையினுடைய சரியான அர்த்தத்தை நாம் பார்க்கும் பொழுது, தேவனுடைய கோபம் தணிந்தது. அந்த தணிந்ததினாலே தான் என்ன உண்டானது? நிவர்த்தி உண்டானது. அப்போ நல்லா கவனிங்க, கல்வாரி சிலுவையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மேல் பிதாவினுடைய கோபமானது ஊற்றப்பட்டதாக நாம் அங்கே பார்க்கணும். 3 மணி நேரம் காரிருள் சூழ்ந்த ஒரு நேரத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 6 மணி நேரம் கர்த்தர் என்ன செய்தார்? ஆண்டவர் சிலுவையில தொங்கினதாக நம்ம பார்க்கிறோம். 6 மணி நேரம் தொங்கினார். முதல் 3 மணி நேரம் அவருடைய வேதனை, அவருடைய காரியங்கள் அதெல்லாம் சிந்திக்கும் பொழுது அங்கே வேதனையுடைய வெளிப்பாட்டை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் என்ன பண்ணல? வெளிப்படுத்தவில்லை. ஆனா
பிற்பாடான 3 மணி நேரம் முடிந்த உடனே அடுத்த அந்த அந்த காரிருள் நீங்கின உடனே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கதறுகிற அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அது எப்பொழுது கதறுகிறார்? அந்த கடைசி 3 மணி நேரம் காரிருள் சூழ்ந்த பிறகு நடக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. அப்ப அந்த 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 பிற்பாடானது செகண்ட் ஹாஃபா இருக்கக்கூடிய அந்த 2வது 3 மணி நேரம் பிதா குமாரன் மேல் அவருடைய கோபத்தை ஊற்றின ஒரு நேரமாக அது இருக்கின்றது. பிரியமான சகோதரனே, சகோதரிகளே, நம்முடைய பாவம், நம்முடைய பாவத்தினுடைய கோபமானது யார் மேல் ஊற்றப்பட்டது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் ஊற்றப்பட்டதாக பார்க்கிறோம். அதனுடைய விளைவாக நாம கவனிக்கிறோம். ரோமர் 5:1 நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவினாலே நாம் சமாதானம் பெற்றோம். தேவனிடத்திலே சேரும்படியாக நாம் என்ன பெற்றோம்? சமாதானம் பெற்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாவினுடைய கோபம் தணிந்தது, நம்மேலுள்ள கோபம் தணிந்தது. சோ நம்மேலுள்ள கோபம் தணிந்து ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை என்ன பண்ணாரு? உண்டு பண்ணினார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இதனுடைய விளைவாகத்தான் நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் அவருடைய பாடு மரணத்தை நினைத்து அவருக்கு என்ன செய்யறோம்? நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கு. அது மாத்திரமே அல்ல, இது ஞாயிறு தோறும் மட்டும் கிடையாதுங்க. ஒவ்வொரு முறையும் நாம தேவனுடைய சமூகத்தில முழங்கார் படியிடும் பொழுதெல்லாம் நாம் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கு. கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். நல்லா கவனிங்க. ஒருபுறம் நம்முடைய சரீர பிரகாரமான நன்மைகள் ஒருபுறம் இருந்தாலும், இந்த சரீர பிரகாரமான நன்மைகளுக்கு அடிஸ்தானமா இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்முடைய பாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய அந்த செயல்தான் ஆண்டவரோடு சமாதானம் பெறக்கூடிய ஒரு காரியமானது அங்கே நடக்கக்கூடியதாய் நாம் அங்கே பார்க்கிறோம். அப்படின்னா நாம் தேவனாலே பெற்ற சமாதானத்திற்காக, தேவனோடு நாம் பெற்றுக்கொண்ட ஒப்புரமாகுதலுக்காக, நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பாவ நிவாரண பலியாக நமக்காக அங்க நின்றதினாலே நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்காக நாம் எப்பொழுதுமே என்ன செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம்? நாம நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியவர்களா இருக்கிறோம். அவரை நாம் உயர்த்த வேண்டியவர்களாக, துதிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகின்றோம். அப்போ நோவா முதலாவது அவர் தன்னுடைய யோசித்து பாருங்க, மரணத்திலிருந்து அவர் விடுவிக்கப்படுகின்றார் இல்லைங்களா? நோவாவும் நோவாவுடைய குடும்பமும் மரணத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறது. அவர் எப்பொழுது மரணத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறாரோ, ஆண்டவருக்கு அவர் என்ன செய்யறாரு? நன்றி பலிகளை ஏறெடுக்கிறதாக நாம் அங்கே பார்க்கின்றோம். இதுதான் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நன்றி பலிகளை நாம் செலுத்த வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அதுதான் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை நாம் என்ன செய்யணும்? அவருக்கு செலுத்த வேண்டியவர்களாக நாம் காணப்படுகின்றோம். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி என்பது நன்றிக்காக, ஆண்டவர் செய்த நன்மையை நினைத்து நன்றி செலுத்தும்படியாக நாம் செலுத்தக்கூடிய பலிகளாய் காணப்படுகிறது. விசேஷமாக நம்முடைய பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட அந்த சிந்தையோடு நாம் அவருக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்த வேண்டியவர்களாய் இருக்கு. இது முதலாவது சம்பவம் நாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. 2வது சம்பவமானது ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில நாம் அங்கே பார்க்கிறோம். பாருங்க, ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். முதல் 2 வசனம், 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இந்த காரியங்கள் எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஓகே, அப்படியே 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஓகே, 2வது இந்த இடத்துல ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில தேவன்
என்னுடைய வாழ்க்கையில தேவன் தான் முதல் ஸ்தானத்துல இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற வண்ணமாக அவர் என்ன செய்யறாரு? தகன பலி செலுத்துகிறதை நாம் அங்கே பார்க்கின்றோம். யார பலி செலுத்துறாரு? ஆண்டவர் அங்கே விளக்குற வார்த்தையை கவனிச்சு பாருங்க. உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கு என்று அங்கே மிக தெளிவாக சொல்லக்கூடிய வார்த்தையாக நாம் அங்கே பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஆபிரகாம் சோதிக்கப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இங்கே பலி செலுத்தப்பட்டது ஈசாக்கு அல்ல. இதை நாம நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பலி செலுத்தப்பட்டது யார் கிடையாது? ஈசாக்கு கிடையாது. இங்கே பலி செலுத்தப்பட்டது யாராக இருக்கின்றார்? ஆபிரகாமாக இருக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். எப்படி? பலி செலுத்தினது முதற்கொண்டு வேதனையையும் துக்கத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலையில யார் இருக்கிறாரு? ஆபிரகாம் இருக்கிறதாக நாம் அங்கே பார்க்கிறோம். ஏன், என்ன காரணம்? ஈசாக்கை பலி செலுத்துகிற ஒரு காரியம் யாருக்கு தெரியாது? ஈசாக்குக்கு தெரியாது. அவர் ரொம்ப ஜாலியா வர்றாரு. அதாவது ரெகுலரா அவர் அப்பா கூட எப்படி பலி செலுத்த போறாரோ அது போன்றதான ஒரு நிலைமையில ஈசாக்கு வரார். ஆனா ஆபிரகாம் அப்பேற்பட்ட ஒரு நிலையில வரவில்லை. சரியா? இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. தேவனுடைய பார்வையில ஆபிரகாமினுடைய நிலை உன்னுடைய வாழ்க்கையில நான் முதல் ஸ்தானத்துல இருக்கிறேனா அல்லது ஈசாக்கு முதல் ஸ்தானத்துல இருக்கிறான்? இந்த ஒரு சோதனை தான் தேவன் என்ன செய்யறாரு? ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில செலுத்துகிறதாக நாம் அங்கே பார்க்கணும். இப்போ ஒரு கேள்வி நான் கேட்க நான் விரும்புகிறேன். நீங்க தாராளமா நீங்க அன்மியூட் பண்ணி நீங்க பதில் சொல்லலாம். ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தினானா அப்படின்னு கேட்டா என்ன பதில் உண்டு? செலுத்தினானா? பலி செலுத்தல. ஓகே, ஓகே. சோ ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தவில்லை. ஆனா புதிய ஏற்பாட்டுல அதனுடைய வெளிச்சத்தை நம்ம வேற மாதிரி பார்க்கணும். பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்க. 17, 18. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். நல்லா கவனிங்க. ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஒப்பு கொடுத்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? he did. அவன் செய்தான் என்று நாம் அங்கே பார்க்கின்றோம். ஓகே. இப்போ ஈசாக்கை பலி செலுத்துகிறதற்கு, பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்றத பார்க்கும்போது 18ஆம் வசனத்துல அதற்குண்டான காரணத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாகவும் திரும்பவும் என்ன செய்தான்? பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். இங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆபிரகாம் ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்ததனுடைய காரணம் என்ன அப்படின்னா, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? ஈசாக்கினிடத்திலே உன் சந்ததி விளங்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவரே, ஈசாக்க நீங்க என்கிட்ட பலியாக ஒப்பு கொடுன்னு சொல்றீங்க, நான் கொடுத்துருவேன். ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க என்ன வாக்கு கொடுத்திருக்கிறீங்க? ஈசாக்கின் வழியாகத்தான் என்ன உண்டாகும்? உங்களுக்கு சந்ததி உண்டாகும் அப்படின்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. இப்ப நீங்க அதே ஈசாக்க பலியா கேக்குறீங்க, நான் கொடுத்துருவேன். ஆனா யாருடைய வாக்கு மாறி போயிடும்? உம்முடைய வாக்கு தான் மாறி போகும். அப்போ பிரச்சனையில யார் இருக்கிறா? தேவனே, நீங்க தான் பிரச்சனையில இருக்கிறீங்க, நான் இல்ல. நான் பலி செலுத்திடுவேன். இப்போ ஆபிரகாமுடைய நம்பிக்கை, ஆபிரகாமுடைய விசுவாசம் என்ன அப்படின்னா, நான் ஈசாக்க பலி செலுத்துவேன். பலி செலுத்திய பிறகு அந்த சாம்பலில் இருந்து கூட என் மகனாகிய ஈசாக்கை தேவன் மறுபடியும் என்ன செய்வாரு? திரும்பவும் கொடுப்பார் என்று
ஆபிரகாம் விசுவாசித்தான். அதுதான் அங்க பாக்குறோம். அவன் பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். பலி செலுத்தினான், பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாம் தேவனின் மேல் வைத்தக்கூடிய விசுவாசம் எவ்வளவு பெரிது அப்படின்னு சொன்னா, ஈசாக்கை பலி செலுத்துகிற அளவுக்கு அவனுடைய விசுவாசம் என்னவா இருந்தது? உறுதியா இருக்கு. எவ்வளவு அருமையான ஒரு காரியம், எவ்வளவு அருமையான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பலி செலுத்தக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்லி வரும் பொழுது, தேவனுக்கு அர்ப்பணம் செலுத்தக்கூடிய காரியம் என்று வரும் பொழுது, நாம் யாரை முதலிடத்திலே வைக்கின்றோம்? இல்லைங்களா? அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய நேரத்தை கொடுக்கிறது இல்லை. அநேக நேரங்களிலே நம்முடைய பணத்தை கொடுக்கிறது இல்லை. அநேக நேரங்களிலே நம்முடைய பலத்தை கொடுக்கிறது இல்லை. பிரியமான சகோதரனே, சகோதரிகளே, கர்த்தருக்கு கொடுப்பதற்கு விசேஷமானது என்று நம்மிடத்துல எதுவுமே இல்லை. நம்ம நிறைய நேரங்கள்ல ஆண்டவருக்கு மிச்சம் மீதுதான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் செலவு பண்ணி, அது நேரமா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், பலனா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும்ங்க, நான் எனக்கு உண்டானது எல்லாவற்றையும் செலவாகின பிறகு ஏதாகிலும் மீதி இருந்தா நாம என்ன பண்றோம்? தேவனுக்கு கொடுக்கிறவர்களாக இது. ஆனா தேவன் சிறந்ததை நம்மிடத்துல எதிர்பார்க்க. இதோ அந்த தேவன் கொடுத்த சாட்சி கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆபிரகாமை குறித்ததான் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசித்தோம். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இதனாலே நான் அறிவேன் என்று தேவன் சாட்சி கொடுக்கிறார். என் கேள்வி என்னன்னா, ஏன் அதுக்கு முன்னாடி தேவனுக்கு தெரியாதா ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று? இல்லைங்க, நமக்கு தெரிகிறதற்காக ஆண்டவர் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. நான் சொல்றது புரியுதுங்களா? தேவன் அவருக்காக அந்த வார்த்தையை சொல்லல, தேவன் ஆபிரகாமுக்காக கூட அந்த வார்த்தையை சொல்லல. இன்றைக்கு நாம் படிக்கிற நமக்காக அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறார். ஆபிரகாம் இந்த விசுவாச கிரியையை நிறைவேற்றினதினாலே, தன் மகன் என்றும் பாராமல் விசுவாசத்தோட எனக்கு தகன பலி கொடுப்பதற்கு எந்த விதத்திலையும் பின்வாங்காமல் இருந்ததினாலே, யோசித்து பாருங்க, அந்த பெரும் சாட்சியை அவன் பெற்று. இன்னைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இதனாலே நான் அறிவேன் என்று சொல்லி நாம் எண்ணத்தை கொடுத்து நாம் அவருக்கு சொல்ல முடியுங்க. நம்ம கொடுக்கிறோமா? தேவனுக்கு சிறந்ததை கொடுக்கிறோமா? மேலானதை நாம் கொடுக்கின்றோமா? நாம் அதிகமாய் விரும்புகிறதை நாம் கர்த்தருக்கென்று நாம் ஒப்பு கொடுக்கின்றோமா? பிரியமான சகோதரனே, சகோதரிகளே, அநேக நேரங்களில நாம் அதை செய்ய முடியாமல் நமக்கு போகின்றது. நம்முடைய இளம் பிராயம் தாண்டி வந்து விடுகின்றோம். நம்முடைய மேன்மையான நேரத்தை கடந்து விடுகின்றோம். நம்முடைய மேன்மையான பங்கை கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பங்கை நாம கொடுக்காமல் நாம விட்டு விடுகின்றோம். பிரியமான சகோதரனே, சகோதரிகளே, ஆபிரகாம் நம்மோடு கூட பேசிக் கொண்டு இருக்கின்றார். நீ தேவனுக்கு பயந்தவன் என்று இதனால் அறிவேன் என்று சொல்லி அந்த இடத்துல இன்னொரு அடையாளத்தை கூட ஆண்டவர் அங்கே வைக்கிறார். ஆபிரகாமுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்க கவனிச்சு பாருங்க. அங்கே பின்னாக அந்த கொம்புகள் சிக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆடானது அங்கே ஈசாக்குக்கு பதிலாக என்ன செய்யப்படுகிறது? அங்கே பலி செலுத்தப்படக்கூடியதா இருக்கு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய நிழலை அந்த இடத்திலையும் நாம் பார்க்க முடியும். சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு பதிலாக, ஈசாக்குக்கு பதிலாக எப்படி அந்த பலி ஆடானது செலுத்தப்பட்டதோ அதே போல நமக்காகவும் ஆண்டவர் நமக்கு பதிலாக என்ன செய்தார்? அங்கே பலியாக அவர் செலுத்தப்பட்டார் என்று சொல்லி நாம் அங்கே கவனிக்கக்கூடியவர்களாக நாம் காணப்படுகின்றோம். சோ இது இரண்டாவது சம்பவமாக நாம் அங்கே பார்க்கிறோம். மூன்றாவது இன்னொரு சம்பவத்தை நாம் வாசிக்கலாம் வேகமாக. லேவியராகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், லேவியராகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 23, 24 அல்ல 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 22ஆம் வசனத்திலிருந்து லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை. ஜனங்களுக்கு நேராக வாசிங்க. சரி. பின்பு ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து,
தான் பாவ நிவாரண பலியையும் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தின இடத்திலிருந்து இறங்கினான். பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவாரித்து முகங்குப்புற விழுந்தார்கள். ஓகே, 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களையும் வாசிக்கலாம். பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியும் தன் தன் தூபகலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூபவர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளை இடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். ஓகே, நீங்க 9ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 3 வசனங்களில அங்கே ஆரோன் செலுத்தக்கூடிய பலியை கர்த்தருடைய அக்கினி பட்சித்தது. சரியா? பலியை பட்சித்தது, சர்வாங்க தகன பலியை. வேற என்ன வாசிக்கிறோம்? அந்த இடத்துல பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது அப்படின்னு பாக்குறோம். அதை கண்ட ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க? ஆரவரித்து முகங்குப்புற விழுந்தார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள், உயர்த்தினார்கள், துதித்தார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, ஆசரிப்பு கூடாரத்திலே செலுத்தப்படுகிற முதல் பலி. அதுக்கு முன்பதாக வெளியிலே பலி செலுத்தினார்கள். 40ஆம் அதிகாரத்தில், அதாவது யாத்திராகமம் 40ஆம் அதிகாரத்துல ஆசரிப்பு கூடாரமானது பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. அதன் பிறகு ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யப்படக்கூடிய பலிகளுடைய முறைமைகளானது முதல் 7 அதிகாரங்களிலே லேவியராகமத்திலே சொல்லப்படுகிறது. அதன் பின்பு 8ஆம் அதிகாரத்துல பிரதிஷ்டை நடக்கிறது, ஆரோனையும் ஆரோனுடைய குமாரரையும். இப்ப 9ஆம் அதிகாரத்துல ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யப்பட்ட முதல் பலி. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த முதல் பலி சர்வாங்க தகன பலியாக செலுத்தப்பட்டது. அந்த கர்த்தருக்கு செலுத்தப்பட்ட பலியானது ஆண்டவர் சுகந்த வாசனையாய் முகர்ந்து கொண்டார். கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த அக்கினி வந்து பட்சித்து என்ன செய்யப்பட்டது? அங்கே முற்றிலுமாக பஸ்மமாக்கப்பட்டதாக நாம் அங்கே பார்க்கிறோம். இது எதனாலே நடந்தது அப்படின்றத நாம பார்க்கும்போது 9ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது மோசே, கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றார். அப்போ இந்த பலியானது எப்படி செலுத்தப்பட்டது? கர்த்தருடைய கட்டளையின்படியாக செலுத்தப்பட்டது. சரிங்களா? கர்த்தருடைய வார்த்தையின்படியாக செலுத்தப்பட்டது. கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துல என்ன செய்யப்பட்டது? விளங்கப்பட்டதாக நாம் அங்கே பார்க்கிறோம். ஆனா 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில நாதாபும் அபியும் கர்த்தர் கட்டளையிடாத அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார். கர்த்தர் கட்டளையிடாத அந்நிய அக்கினி அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்களுடைய கர்த்தருடைய வார்த்தையின்படியாக அல்லாமல் என்ன செய்யப்பட்டது? அங்கே அவர்கள் பலி செலுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனா இப்ப என்ன நடக்கிறது? 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல பலியை பட்சித்த கர்த்தருடைய அக்கினி 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பலியை கொண்டு வந்தவர்களை பட்சித்தது. யார பட்சித்தது? நாதாபையும் அபிஹூவையும் என்ன செய்தது? கர்த்தருடைய அக்கினி பட்சித்தது. நான் இப்படி யோசிச்சு பாக்குறேன், நாதாபும் அபியும் செய்த பெரிய பாவம் என்ன? அவங்க பலி செலுத்த வந்தாங்க, வேறொரு அக்கினியை கொண்டு வந்தாங்க. அந்த வேறொரு அக்கினி கொண்டு வந்ததிலே அவர்களை கொள்ளுகிற அளவுக்கு இருக்கக்கூடிய தீவிரம் என்ன அப்படின்றத அதை படிக்கும்போது 3வது வசனத்துல ஆண்டவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ற. 10ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்துல அந்த ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது உண்மை எனக்கு பயம் உண்டாச்சு. நிச்சயமாய் கர்த்தர் இந்த நாளிலே பேசட்டும். 3வது வசனம், அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான். 2 ஸ்டேட்மெண்ட் சொல்றாருங்க. 1, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்?
என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு. நாம எப்படிங்க கர்த்தரை பரிசுத்தம் பண்ண முடியும்? இதை யோசிச்சு பாத்தீங்களா? இப்ப ஆண்டவர் இங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, என்னிடத்திலே வருகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ நான் அப்படிப்பட்டவன் என்று ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். சொல்றது புரியுதுங்களா? ஐ திங்க் உங்களுக்கு விளங்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்னிடத்திலே சேருகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ வெளியே பார்க்கிற ஜனங்கள், ஓ இவங்க ஆராதிக்கிற கர்த்தரும் இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு யார் மூலமாய் அறிந்து கொள்றாங்க? அவரிடத்திலே சேருகிறவர்களாலே அறிந்து கொள்வது. அப்போ நாதாபும் அபியும் அசுத்தமானவர்களா இருந்ததினாலே கர்த்தர் அவர்களை கொன்று என்ன சொல்றாரு? நான் பரிசுத்தமுள்ள தேவன் என்று சொன்னார். நாதாபும் அபியுவை போல நான் அசுத்தமானவன் அல்ல. வேறொரு அக்கினியை கொண்டு வந்தார்கள் அப்படின்னா அந்த வேறொரு அக்கினி எங்க இருந்து வருகிறது? கொண்டு வந்த அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க பாருங்க. ஆண்டவர் அவர்களை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றாரு பாருங்க. 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிற போது திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம். நல்லா கவனிங்க. அப்போ நாதாபும் அபியும் உள்ள வரும்போது அவங்க எப்படி வந்தாங்க? திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடித்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். யோசித்து பாருங்க. தேவன் அடுத்ததாக, அதாவது நாதாபும் அபியும் அடுத்து அவருடைய சகோதரர்களை ஆசாரியர்களாக மறுபடியும் என்ன செய்யறாரு? ஏற்படுத்துறாரு. அவங்களுடைய ஸ்தானத்துல ஏற்படுத்துறாரு. யாரை ஏற்படுத்துறாரு? அங்க நாம 6ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது 2 பேரை சொல்றாரு. எலியாசர் இத்தாமார் ஆகிய 2 பேரை நாதாபும் அபியுடைய ஸ்தானத்துல ஆசாரியர்கள் ஆக்குறாரு. இப்போ அவங்களுக்கு ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? என்கிட்ட ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வரும்போது நீங்க திராட்சரசத்தை குடிக்க கூடாது, மதுவை குடிக்க கூடாது. நீங்கள் சாகாதபடிக்கு திராட்சரசத்தையும் மதுவையும் எடுத்துக்கொள்ளாம வாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவங்களுக்கு சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்போ நாதாபும் அபியும் அவங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது எப்படி வந்தாங்க? குடித்து விட்டு வந்தார்கள். இப்போ யோசித்து பாருங்க. ஜனங்கள் வெளியே இருந்து பார்க்கக்கூடியவர்கள் தேவன் ஒருவேளை நாதாபும் அபியும் கொண்டு வந்த அக்கினியை ஏற்றுக்கொண்டு இருந்திருப்பார் என்று சொன்னால், அந்த ஆராதனை ஏற்றுக்கொண்டு இருந்திருப்பார் என்று சொன்னால், வெளியே இருக்கக்கூடியவங்க என்ன நினைப்பாங்க? நாதாபும் அபியும் ஆராதிக்கிற தேவனும் குடிக்கு ஒத்து போகிறவர். என்ன காரணம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எகிப்திலே இருக்கக்கூடிய ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? குடித்து வெறித்து அவங்களுடைய தெய்வங்களுக்கு ஆராதனை செலுத்துகிறவர்களாக இருந்தார்கள். இப்ப யோசித்து பாருங்க. தேவன் இந்த இடத்துல சொல்றாரு, நான் அவர்களை போன்ற தேவன் அல்ல, எகிப்தினுடைய தெய்வங்களை போன்ற தேவன் நான் அல்ல, நான் பரிசுத்தமுள்ள தேவன். என்னிடத்துல வருகிறவனும் எப்படி வரணும்? பரிசுத்தமுள்ளவனாக வர வேண்டும். ஏன்? என்ன காரணம்? நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை, எப்பேற்பட்ட பரிசுத்தம் உள்ளவர் என்பதை, நான் எந்த அளவுக்கு பரிசுத்தமா இருக்கிறேனோ அதன் அடிப்படையில தான் சுற்றியுள்ள ஜனங்கள் என்ன செய்யறாங்க? அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பிரியமான சகோதரனே சகோதரிகளே, ஒரு முறை நம்ம யோசித்து பார்ப்போம். நான் அன்புள்ளவனா இருந்தா நான் என்ன சொல்றேன்? என் தேவன் அன்புள்ளவரா இருக்கிறாருன்னு சொல்றேன். நான் இரக்கமுள்ளவனா இருந்தா என் தேவன் இரக்கமுள்ளவர் நான் சொல்றேன். நான் பரிசுத்தமாய் வாழும் பொழுது என் தேவன் பரிசுத்தம் உள்ளவர் என்று நான் சொல்றேன். ஒருவேளை நான் பொய் சொல்றவனா இருந்தா என் தேவனும் பொய் சொல்லுகிறவர் அப்படின்னு நான் என் வாயினால நான் சொல்றேங்க. பிரியமான சகோதரனே சகோதரிகளே, தேவன் அதை பொறுத்து கொள்ளுகிற தேவன் அல்ல. அதை பொறுத்து கொள்ளுகிற தேவன் அல்ல. அந்த வார்த்தைய சொல்லும் பொழுது 10ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்துல அவர் சொல்றாரு இல்லையா? என்ன சொல்றாரு? அந்த மோசே
என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்று சொன்ன பொழுது ஆரோன் பேசாதிருந்தான். ஆரோன் பேசாதிருந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? எஸ் லார்ட், நீங்க என் பிள்ளைகளை தண்டித்தது சரிதான், என் 2 குமாரர்களை அடித்தது சரிதான். ஒருவேளை அந்த இடத்துல ஆரோன் அழுது புலம்பி இருந்தார் அப்படின்னா, ஆண்டவரே நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்றாரு. ஆரோன் பேசாது இருந்தார். பிரியமானவர்களே, ஒரு 30 வயதுக்குட்படக்கூடிய 2 வாலிபர்கள் ஒரே நேரத்துல ஆரோனுடைய கண் முன்னாடி பட்சித்து போடப்பட்ட நிலைமையில, சுட்டரிக்கப்பட்ட ஒரு நிலைமையில காணப்படும் போது ஒரு தகப்பனாக ஆரோனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த நிலையில கூட ஆரோன் தேவனுடைய தண்டனைக்கு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே நீர் செய்தது சரி அப்படின்றத சொல்லுகிற வண்ணமாக ஆரோன் பேசாதிருந்தார். நாம கர்த்தருக்கு பலி செலுத்தக்கூடிய நேரத்தில் நம்ம ஆண்டவருக்கு பலி செலுத்தணும் அப்படின்ற சூழ்நிலை வரும் பொழுது பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு? பரிசுத்தத்தை எதிர்பார்க்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய பந்தியை குறித்து அங்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அங்கே ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுகிற வார்த்தையை நம்ம அங்கே பார்க்கிறோம். 27வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 27 அப்புறம் 28. சரி, இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். நல்லா கவனிங்க, அபாத்திரரா இதுல என்ன பண்ணக்கூடாது? புசிக்கவும் கூடாது, குடிக்கவும் கூடாது என்று இங்க சொல்லப்படக்கூடிய வார்த்தையாக இருக்கு. அப்போ என்ன செய்யணும்? தற்பரிசோதனை செய்ய வேண்டும். நான் மற்றவர்களை சோதித்து பார்க்கிறதல்ல. யாரை சோதித்து பார்க்கணும்? என்னை, தன்னைத்தானே சோதித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நாம் தற்பரிசோதனை செய்து கொண்டு நான் குற்றமுள்ளவனாக இருக்கிறேன் என்பதினாலே இதிலே பங்கு பெற வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லல. என்ன சொல்றாரு? தற்பரிசோதனை செய்து தன்னைத்தானே சோதித்து அறிந்து எந்த காரியத்திலே குறை உள்ளவர்களாக இருக்கிறோமோ அதை சரி செய்து கொண்டு இதிலே பங்கு பெறணும். தற்பரிசோதனை செய்கிறது நாம் இந்த அப்பத்துக்கும் பாத்திரத்துக்கும் விலக்கி இருப்பதற்காக அல்ல, அபாத்திரராய் பங்கு பெற கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரு? தற்பரிசோதனை செய்ய சொல்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தற்பரிசோதனை செய்ய வேண்டியது எதற்காக? நான் அந்த பாத்திரத்திலே பங்கு பெற வேண்டும். ஆனா எப்படி பங்கு பெறக்கூடாது? அபாத்திரராய் பங்கு பெறக்கூடாது. அப்ப நான் என்ன பண்ணணும்? பாத்திரம் உள்ளவனாக என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், என்னை நான் சரி செய்து கொள்ள வேண்டும், என்னை நான் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் அபாத்திரராய் பங்கு பெறாதபடிக்கு நான் பார்த்து கொள்ள வேண்டும். விமான சகோதரனே சகோதரிகளே, நம்ம நிறைய நேரங்களில என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, பாவத்தை விட்டு விட மாட்டேன்றோம், கோபத்தை விட்டு விட மாட்டேன்றோம். ஆனா எதை விட்டுறோம்? இந்த வாரம் ஆராதனை பண்ணலன்னா பரவாயில்லை அப்படின்னு சொல்லி. கணவன் மனைவிக்கு பிரச்சனை வருது, சகோதரனுக்கும் பிரச்சனை வருது, சகோதரிக்கும் பிரச்சனை வருது. சமாதானம் இல்லாம என்ன பண்ணக்கூடாது? கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறக்கூடாது. ஆனா அந்த ஒப்புரமாக என்னுடைய ஈகோ விட்டு கொடுக்காத நிலைமையில நாம எதை விட்டுறோம்? கர்த்தருடைய பந்தியை விட்டுடுறோமே. எவ்வளவு பரிதாபமான ஒரு காரியம். கணவன் மனைவி ஒப்புரமாகி வந்து பங்கு பெறணும், சகோதரனும் ஒப்புரமாகி வந்து பங்கு பெறணும், சகோதரியும் ஒப்புரமாகி வந்து பங்கு பெறணும். ஆண்டவர் சொல்றாரு அபாத்திரராய் பங்கு பெறக்கூடாது. ஆனா நீங்க அபாத்திரரா இருந்தா அதை சரி செய்து கொண்டு வந்து என்ன பண்ணணும்? இதிலே பங்கு பெற வேண்டும். ஆனா ஆண்டவர் வலியுறுத்துகிற காரியம், இதை பங்கு பெறுகிறதற்கு தடையாக வருகிற எந்த பாவத்தையும் விட்டுருங்க. ஆனா எதை விட்டுறாதீங்க?
கர்த்தருடைய பந்தியை விட்டுறாதீங்க. நம்ம நிறைய நேரங்கள்ல பாவத்தை விட்டுறோம், பாவத்தை விட மாட்டோன்றோம், பந்தியை விட்டுறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பாவத்தை விட்டுருங்க, எதை விடாதீங்க? பந்தியை விடாதீங்க. ஒப்புரவாக வேண்டும். தனிப்பட்ட பரிசுத்தம், குடும்பத்துல பரிசுத்தம், என்னுடைய ஒவ்வொரு காரியத்திலேயும் நான் பாத்திரனாய் காணப்பட வேண்டும். அது ஏன்னா பரிசுத்தம் உள்ள தேவனை ஆராதிக்க. அதுக்கு அடுத்த வசனத்துல 29ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது என்ன சொல்றாரு? எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினாலே தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். நல்லா கவனிங்க. அபாத்திரராய் பங்கு பெற்றால் என்ன உண்டாகிறது? ஆக்கினை வருகிறது. என்ன ஆக்கினை? அதுக்கு கீழே 30ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, இது நிமித்தம். எது நிமித்தம்? அபாத்திரராய் துணிந்து பங்கு பெற்றதினாலே, ஒப்புரவாகாமல் பங்கு பெற்றதினாலே, பாவத்தை சுத்திகரித்து கொள்ளாமல் பங்கு பெற்றதினாலே, தன்னைத்தானே சோதித்து அறிந்து சரி செய்து கொள்ளாமல் பங்கு பெற்றதினாலே என்ன விளைவு? இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனர், உங்களில் அநேகர் என்னானாங்க? வியாதியுள்ளவர்கள் ஆனீங்க. உங்களில் அநேகர் என்னானீங்க? நித்திரை அடைந்தீர்கள். பிரியமானவர்களே, எல்லா பலவீனங்களும் பாவத்து நிமித்தமா அல்ல. ஆனா அது பாவத்து நிமித்தமா தான் உண்டாச்சா அப்படின்னு யாருக்கு தெரியும்? அவரவர்களுக்கு தெரியும். அவரவர்களுக்கு தெரியும். ஒருவேளை பலவீனம் வரும் பொழுது நம்மை சரி செய்து கொண்டால் வியாதியில விழ வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருவேளை வியாதிப்பட்ட பிறகாவது நாம சரி செய்து கொண்டால் மரணம் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இன்னைக்கு என்ன நடக்கிறது? அநேகர் துணிந்து சரி செய்து கொள்ளாமலேயே என்ன பண்ணிடுறாங்க? இதனுடைய தீவிரம் என்னவென்று அறியாமலேயே கர்த்தருடைய பந்தியில அபாத்திரராய் பங்கு பெறுகிறார். நாதாபும் அபியும் எப்படி அந்நிய அக்கினியை கொண்டு வர்றாங்களோ, எப்படி அவங்க குடித்து வெறித்து பாவத்தோட கர்த்தருடைய கூடாரத்துக்குள்ள பிரவேசித்தார்களோ, இன்றைக்கும் அநேக விசுவாசிகள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது பரிசுத்தமில்லாத நிலைமையில, தங்களை தாங்களை சுத்திகரிக்கப்பட்ட நிலைமையில இராதபடிக்கு அறிந்தும் கூட என்ன செய்யறாங்க? துணிகரமாக கர்த்தருடைய பந்தியில கை வைக்கக்கூடிய பலர் அநேகர் இருக்கிறார். கர்த்தர் நம்மளை எச்சரிக்கிறார். கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். ஆண்டவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட், என்னிடத்துல வருகிறவனால் நான் பரிசுத்தம் உள்ளவன் என்று அறியப்பட வேண்டும். அப்ப நான் பரிசுத்தமா இருந்தாதான் நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர் என்பது என்னாகும்? விளங்கக்கூடியதாக இருக்கு. நான் அசுத்தம் உள்ளவனா இருந்து ஆண்டவர் ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் ஆராதிக்கிற தேவனும் அப்படிப்பட்டவர் தான் அப்படின்றத நான் சொல்லாம என் வாழ்க்கையில் என்ன பண்றேன்? நான் காண்பிக்கிறவனாக நான் இருக்கேன். பிரியமான சகோதரனே, சகோதரிகள், 3 காரியங்களிலே நாம் சிந்தித்தோம். ஒன்று, நன்றி செலுத்தும்படியாக இந்த தகன பலி நோவா செலுத்தினார். 2வது, தேவனே முதல் ஸ்தானம் என்பதான நிலைமையில ஆபிரகாம் என்ன செய்தான்? பலி செலுத்தினான் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். 3வது, தேவன் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை என் வாழ்க்கை மூலமாக நான் காண்பிக்கிற வண்ணமாக நான் என்ன செய்யணும்? பரிசுத்தம் உள்ளவனாக இருந்து ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டியவனாக நான் இருக்கிறேன் என்பதை இந்த 3 நிலையில நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கு. இப்போ நாம கர்த்தருடைய சமூகத்துல வரும் பொழுது நன்றியுள்ள உள்ளத்தோடு அவருக்கு நான் பலி செலுத்த, அவரை அனுபவித்து அவருக்கு ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கு. 2வது, கர்த்தர் தான் என்னுடைய வாழ்க்கையில முதல் ஸ்தானம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் காரியங்களை செய்யும் பொழுது என்ன நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு சிறந்ததை நாம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கு. 3வது, நாம் பரிசுத்தம் உள்ளவர்களா இருந்து பரிசுத்தமான பலியை நாம் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? செலுத்த வேண்டியவர்களாக இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு நிலைமையில கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, நடத்துவாராக. நாம் ஆண்டுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது அப்பேற்பட்ட ஒரு மனநிலையில வந்து ஆண்டவருக்கு நாம் பலிகளை செலுத்துவோம். தேவன் தாம் இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். இப்பொழுது நம்முடைய சகோதரன் பிரகாஷ் அவர்கள் ஜெபம் செய்து கூட்டத்தை நிறைவு செய்வார்கள். சகோதரன் பிரகாஷ்.
எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, விசேஷமா இந்த மாலை வேளையிலும் கூட உடைய வார்த்தையை தியானிக்க முடியாய், ஆண்டவரே அதை ஆராய முடியாய், தேவன் எங்களுக்கு கொடுத்த பெரிதான கிருபைக்காய் கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, கேட்ட வசனத்தின் பிரகாரமாய் ஆண்டவரே நாங்கள் நடக்கக்கூடியவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்தல வேண்டுமா நாங்கள் வேண்டி கேட்கிறோங்க தாவே. ஆண்டவரே, இந்த உலகத்தார் எம்மை பார்க்கும் பொழுது கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அன்புள்ளவர் என்பதை நாங்கள் பிரதிபலிக்கக்கூடியவர்களாய், ஆண்டவரே எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே நாங்கள் உலகத்தாருக்கும் எடுத்துக்காட்டக்கூடியவர்களாய், ஆண்டவரே இந்த உலகத்தாருக்கு நாங்கள் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ்வது கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் வேண்டி கேட்கிறோங்க தாவே. ஆண்டவரே, உலகத்தாருக்கு முன்பாக உங்களுடைய நாமத்தின் மகிமைக்கென நாங்கள் ஜீவிக்கக்கூடிய பிள்ளைகளாய், ஆண்டவரே எல்லாவற்றிலும் சிறந்ததை நாங்கள் உங்களுக்கு செலுத்தக்கூடியவர்களாய், ஆண்டவரே நாங்கள் கேட்டது போல நன்றி உணர்வுள்ள உணர்வோடு கூட நாங்கள் பலி செலுத்தக்கூடியவர்களாய், ஆண்டவரே எங்களுடைய ஸ்தோத்திர பலி நீர் அங்கீகரிக்கக்கூடிய வழியில இருக்கும்படியாக எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்த்து உமக்கு பிரியமான பிள்ளைகளை நடக்க கர்த்தர் கிருபை செய்தல வேண்டுமா நாங்கள் வேண்டி கேட்கிறோம் தாவே. ஆண்டவரே, உமக்கு பரிசுத்தமானதை நாங்கள் செலுத்தக்கூடிய பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் உதவி பாராட்டுங்க. உமக்கு பிரியமானதாய் நாங்கள் செலுத்த நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, உம்முடைய கண்களுக்கு முன்பாக நாங்கள் உண்மையும் உத்தமமாக நடக்க கர்த்தர் உதவி செய்தல வேண்டுமா நாங்கள் வேண்டி கேட்கிறோம் தாவே. விசேஷமா இந்த சபையாருக்காய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சபையார் அநேகருக்கு சாரமுள்ள ஒப்பாய் விளக்கு தண்டில் மேற்கொட்டவர்களுக்காய் காணப்பட கர்த்தர் உதவி செய்தல வேண்டுமா நாங்கள் வேண்டி கேட்கிறோம் தாவே. அதே போல எங்களோடு கூட இந்த வார்த்தை பகிர்ந்து கொடுத்து ஜான்மார் கண்ணனுக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபை அவரோட கூட வழிநடத்த வேண்டுமா நாங்கள் வேண்டி கேட்கிற தாவே. ஜெபிக்க பிறந்த கருளுடைய கரங்களை ஒப்பிக்கிறோம். தேவன் தமிழ் நினைவு ஆசிரியர் நாங்கள் வேண்டி கேட்கிறோம். எல்லாத்தையும் கத்திர சொல்லுமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். இணையத்தில் அனைவருக்கும் பிரைஸ்